ஹீட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல அதிகமான டெம்பரேச்சரும் இன்னொரு இடத்துல கம்மியான டெம்பரேச்சரும், அதாவது ஒரு இடத்துல அதிகமான வெப்பமும் இன்னொரு இடத்துல கம்மியான வெப்பமும் இருக்கிறப்ப தான் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இருந்து லோயர் டெம்பரேச்சர், ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும். அதாவது அதிக வெப்பநிலை இருக்க இடத்துல இருந்து கம்மியான வெப்பநிலை இருக்க இடத்துக்கு அது ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த அப்ளைடு ஹீட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். நம்ம ஹீட் கொடுக்க அதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ் விலகி போகும். விலகி போகிறப்போ அந்த பொருள் அப்படிங்கிறது விரிவடையும். ஸோ அந்த ஹீட் கொடுக்கறனால ஆகிற எக்ஸ்பேன்ஷன் தான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஒரு மேட்டர் இருக்குது. இன்னொன்று கலோரிமெட்ரி. கலோரிமெட்ரி பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் மொத்தம் 3 வகை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதாவது இப்போ இந்த பொருள் அப்படின்னா இந்த பொருள் நீளத்தில் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இந்த பொருள் எவ்வளவு ஏரியா இப்போ கவர் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளவு ஏரியா சேர்த்து கவர் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தான் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன். அண்ட் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு சிலிண்டர். இப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ வால்யூம் இருந்துச்சு, எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா மொத்தமாக எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தான் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், L0 அப்படிங்கிறது இனிஷியல் லென்த், அதாவது ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த லென்த்து. இப்போ நான் ஹீட் கொடுக்குறப்போ இந்த ΔL அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது L0. ஹீட் கொடுத்ததுக்கப்புறம் ΔL அப்படிங்கிறது. இப்போ அந்த ΔLக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா L0 ΔT. இதில் இந்த ஆல்ஃபாங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், எஸ்பெஷலி லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ΔLF அப்படிங்கிறது L0ஐயும், அதாவது இந்த ஏரியா L0ஐயும் இந்த ΔLஐயும் ஆட் பண்ணுறது தானா. ஸோ ΔLFங்கிறது ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு L0 ப்ளஸ் ΔL அப்படின்னு வச்சுப்போமா. இப்போ இந்த ΔLக்கு பதிலாக இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் L0 ப்ளஸ் ஆல்ஃபா L0 ΔT அப்படின்னு வரும். இது ரெண்டுலேருந்து L0 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் LF இஸ் ஈக்குவல் டு L0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா ΔT. இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஃபார்முலா ஃபார் லீனியர் எக்ஸ்பென்ஷன். அதே போல் ஏரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே போல் சேஞ்ச் இன் ஏரியாவை பீட்டா அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இவ்வளோ ஏரியா இருந்துச்சு, அடுத்து இவ்வளோ பெருசு ஆகிடுச்சு, நிறைய ஏரியா கவர் பண்ணுது. அந்த சேஞ்ச் இன் ஏரியா என்ன அப்படின்னா ΔA அப்படிங்கிறது. இந்த A0 அப்படிங்கிறது இனிஷியலாக இருந்த ஏரியா. இப்போது எவ்வளவு இந்த ΔA எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இது. இதில் இந்த B0 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன். இதுக்கு எப்படி ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷனோ அதே போல் இங்கே பீட்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பென்ஷன். ஓகே, இப்போ அதே போல் தான் இதுக்கும் டோட்டல் ஏரியா ஃபைனல் ஏரியா AF இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அதிகமாக இருக்குது ΔA ப்ளஸ் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு A0. இப்போ அந்த ΔAக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா A0 ΔT ப்ளஸ் இங்கே ஒரு A0 இருக்குது. இப்போ இது ரெண்டுலேருந்தும் A0 காமனாக வெளியே எடுத்தோம்னா ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா ΔT அப்படி எழுதலாமா. இது ஏரியல் எக்ஸ்பென்ஷனுக்கான ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, இப்போ வால்யூம் எக்ஸ்பென்ஷன். வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கு எப்படி இருக்குது ஆல்ஃபா பீட்டாவோ அதே போல் வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கு காமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன். இப்போது இதுக்கும் பாருங்கள், இது இனிஷியலாக இருந்த வால்யூம், இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிற வால்யூம், இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறதுலாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க வால்யூம். ஓகே, ஃபைனல் வால்யூமுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் வால்யூம் ஈக்குவல் டு ஏற்கனவே இருந்தது V0 ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறது ΔV. இப்போ இந்த ΔVக்கு பதிலாக இங்கே மேலே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விச் இஸ் V0 ப்ளஸ் காமா V0 ΔT. இப்போ இதில் V0 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா V0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா ΔT அப்படிங்கிறது தான் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷனுக்கு நமக்கு ஃபைனல் ஃபார்முலாவாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இவங்க 3 பேருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் டு பீட்டா இஸ் டு காமா இஸ் ஈக்குவல் டு 1:2:3. இதுதான் ஆல்ஃபா லீனியர் எக்ஸ்பென்ஷனோட கோஎஃபிஷியன்ட், பீட்டா ஏரியல் எக்ஸ்பென்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் காமா வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷனோட கோஎஃபிஷியன்ட். இவங்க 3 பேருக்கான ரிலேஷன் இதுதான் 1:2:3 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரேஷியோ வச்சும் சில சம்ஸ் கேட்டிருக்காங்க.